ஆமா, நான் சாப்பாடே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கல, அதான் எடுத்துட்டு வந்தேன். உங்க பையன் இப்படி எல்லாம் சொல்றான்னு சொல்லிட்டு எடுத்து வந்தியா? ஏன் ஒரே ஒரு தட்டு மட்டும் எடுத்து வர? அப்ப தட்டு எனக்கு நானே எடுத்து வரணுமா? இது உங்களுக்கு தான். அப்ப உனக்கு தட்டு நான் அங்கேயே சாப்பிட்டேன். ஏன் மீனா என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ரொம்ப பசிச்சது, அதனால சாப்பிட்டேன். உட்காருங்க. நீ சாப்பாடு எடுத்து வந்தா அப்பா பாத்தாரா? பார்க்கல. இனிமே இப்படி எடுத்து வராத மீனா, எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன அசிங்கம்? தனியா போய் வெக்கமே இல்லாம அந்த வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்து அவங்க நினைக்க மாட்டாளா? அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. சாப்பிடுங்க. அப்புறம் லஞ்ச் எடுத்து வரலையா? எங்க அம்மா கட்டி கொடுப்பாங்களேன்னு கேட்டேன். அதெல்லாம் கொடுத்தாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். லஞ்ச் வெளியே போய் சாப்பிட்டுக்கோங்க. எப்ப பாரு வெளியில போய் சாப்பிடலாம் அப்ப நீ எதுக்கு இருக்க? ஏய், நான் வேற எந்த இடத்துலயும் சொல்லல. நான் என்ன மீனிங்ல சொல்ல வந்தேனா அது? ஏங்க, நம்ம லவ் பண்ணோமே அந்த டைம்ல எப்பவாவது நம்ம தனி கொடுத்துட்டு போலாம். அப்படி போனா விதவிதமா உங்களுக்கு சமைச்சு போடுவேன். நான் எப்பயாவது உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேனா? இல்ல. ஆனா நீங்க எனக்கு கொடுத்தீங்க. உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைக்கும், அந்த குடும்பத்தோட நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவும் மாறல. கிடைச்ச வேலை தான் உங்களை மாத்திச்சு. ஆரம்பிச்சிட்டு உன்னோட புராணத்தை அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். எந்த புருஷனும் எந்த பொண்டாட்டியும் கேட்காத நான் உங்ககிட்ட கேட்டேன். சமைச்சு போடுன்னு தான் கேட்டேன். சாதாரண ஒரு சமையல் அது உன்னால செய்ய முடியாதா? செய்யலாங்க, தாராளமா செய்யலாம். எல்லாரும் செய்யறது தானே. ஆனா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கோஆபரேட் பண்ணணும். நீங்க கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வர மாட்டியா, காய்கறி வாங்கிட்டு வர மாட்டியா, சிக்கன், மீன், முட்டை, பால் எதையுமே அந்த கடையில போய் வாங்கிட்டு வர மாட்டியா. ஒரு பிரெட் பாக்கெட் அத வாங்க கூட தலைவர் கடைக்கு போக மாட்டியா. ஆனா நீதி மளிகை ஒரு மெனு மட்டும் கொடுப்பியா. உனக்கு இங்க இருக்க பிடிக்கல, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கல. அதனால அந்த வீட்டுக்கு போறது காரணம் தேடிட்டு இருக்க. ஏதோ சொல்லி அந்த வீட்டுக்கு மறுபடியும் வர வைக்க பாக்குறேன். நானும் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். உங்க கஷ்டம் எனக்கும் புரியுது. நீ சமைக்கும் போது நான் பாத்திரம் தேய்க்கிறேன், நீ வீட்டு வேலை பார்க்கும்போது நான் கடைக்கு போறேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்லி பண்ணும். அதெல்லாம் சொல்றது உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. நீங்க மகாராஜா மாதிரி வேலை சொல்லிட்டே இருப்பியா. நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதெல்லாம் நடக்காது. என்னால என்ன பண்ண முடியுமோ அததான் நான் பண்ணுவேன். ஏய், நாம இப்படி பேசிட்டு போய் கிளம்புனா என்ன அர்த்தம்? முடியவே முடியாத பேச்ச வளர்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன். அவன் அண்ணனுக்கு அவனுக்கு கடை வச்சு கொடுக்க போறாங்க. நீ எதுவும் அதை பத்தி தப்பா எடுத்துக்க கூடாது. அம்மா நீ எப்பமா வந்த? உன்னை தான் கேக்குறேன். எப்ப வந்த? அக்கா ஏன் இப்படி கீழ உட்கார்ந்திருக்க? எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்ன? சுகன்யா தோ வராதாச்சி. அவ வந்தாடா சொல்லுவியா? என்ன தாச்சி? அக்கா என்ன ஏதாவது பிரச்சனையா? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உனக்கு ஏதாவது சரியில்லையா? ஏண்டா பழனி, உனக்கு ஏதாவது நல்லது நடந்தா அப்புறம் எதுக்குடா நீ கடை திறக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லல? மாமா கடை திறக்க போறாரா? ஆமா, உன் மாம மளிகை கடை திறக்க போறானா. அதுவும் என் அண்ணனுக்கு தான் ஆரம்பிச்சு கொடுக்க போறாங்களா. அப்படியா மாமா? அக்கா இந்த விஷயம் உனக்கு எப்படி? நீ யார்கிட்ட சொல்லி பேச சொன்னியோ அவங்க தான் சொன்னாங்க. அம்மா தான் சொல்லுச்சு. அக்கா இந்த விஷயத்தை நானே பேசிக்கிறேன் தான் சொன்னேன். ஆனா ஆத்தா அவசரப்பட்டு உங்ககிட்ட பேசிருச்சு. மாமா நிஜமாவே கடை திறக்க போறீங்களா? ஆமா அரசி, உங்க மாமா கடை திறக்க போறாங்க. அண்ணனுக்கு கொடுத்த ஐடியால பெரிய விருப்பம் இல்லதான்க்கா. நான் எவ்வளவோ சொன்னேன், வேணான்னு தான் சொன்னேன். ஆனா அங்க யாருமே கேட்கற மாதிரி இல்ல. உனக்கு பெரிய விருப்பம் இல்லையா, சின்ன விருப்பம் தான் இருந்துச்சா? இதெல்லாம் கேள்வியே இல்ல பழனி. எல்லாருமா பேசிருக்கிய, ஒரு முடிவு எடுத்திருக்கிய. ஏண்டா என் தம்பி தானே நீ என்கிட்ட சொல்லிக்கணுமா வேண்டாமா? ஓ, அம்மா விட்டு தான் பேச வைக்கணுமோ? ஐயோ அது இல்லக்கா. என்ன தடுத்துருவேன்னு நினைச்சியா? உன்னை முன்னேற விடாம பண்ணிடுவேன்னு நினைச்சியா? இல்ல காலத்துக்கும் என் புருஷன் கடையிலேயே வேலை பார்க்கணும்னு சொல்வேன் நினைச்சியாடா? இல்லக்கா. என்னடா, நான் கண்டிப்பா சந்தோஷம் தானே படுவேன். அது என்ன உனக்கு புரியல? நான் அதை எப்படி சொல்றதுன்னா உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுக்கா. நான் ஏதோ தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுச்சு. லூஸ் மாதிரி பேசாதடா. நீ எந்த தப்பும் பண்ணல. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் நீ பண்ணிருக்க. இது பாரு பழனி, நீ எனக்கும் அவருக்கும் மூத்த புள்ளடா. அதாச்சி, அண்ணனுக்கு விஷயம் தெரியுமா? எங்க 2 பேரையும் பார்த்துதான் அம்மா சொல்லுச்சு. அக்கா மச்சான் என்ன சொன்னாங்க? பாரு பழனி, அவருக்கும் நீ கடை திறக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தான்டா. அக்கா இதை நானும் விருப்பப்பட்டு எதுவும் பண்ணல. இப்ப கூட நான் இன்னும் குழப்பத்துல தான் இருக்கேன். நம்ம அண்ணன் தான் என்ன கூட படுத்து எடுத்துறாங்கக்கா. இத பாருங்க, இப்ப கூட நீங்க வேணாம்னு சொன்னாலும் இத பாரு, தேவையில்லாம குழப்பமே வேண்டாம். நீ நல்லபடியா கடையை தொடங்கு, சரியா? போங்க. அப்போ மாமா அந்த வீட்டுக்கு போயிடுவாராமா? அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம். இப்ப இருக்கிற மாதிரி அங்கேயும் எங்கேயும் மாறி மாறி தான் இருக்கும். நடந்ததுக்கு பின்னாடி நான் தான் இருப்பேன்னு யோசிக்கிறீங்களா தாச்சி? அப்படி எல்லாம் யோசிக்கலாமா? கடை தொடங்கி கொடுங்கன்னு நான் ஒன்னும் கேட்கல. அதே நேரம் கடையை தொடங்கி கொடுக்கணும்னு சொன்னப்போ நான் மறுக்கவும் இல்ல. எனக்குமே அவர் சொந்த கால்ல நிக்கிறது தான் சரின்னு தோணுச்சு. உங்களுக்கு விஷயம் தெரிய வரும்போது எப்படி எடுத்துப்பீங்களோ நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல நீங்க நல்லபடியா தான் எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, இப்போ உங்க தம்பிக்கு எப்படி சந்தோஷப்படுறீங்களோ இதே சந்தோஷம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். நாளைக்கு ஒரு தேவைனா என்ன எது வீட்டோட சண்டை வந்துச்சுன்னா கடையை தூக்கி போட்டு வாடான்னு சொல்லக்கூடாது தாச்சி. நான் எதுக்கு அப்படி சொல்ல போறேன்? நீங்க சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் ஆகி புருஷனோட அக்கா வீட்டுல இருக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. இல்ல மச்சான், நான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. இன்னொரு விஷயம் இல்லை, நான் பெத்த பிள்ளையிலே ஒண்ணு நான் வித்தியாசமா பிரிச்சு பார்த்ததே இல்ல. நீ வாழ்க்கையில முன்னேறது ஒரு தொழில் தொடங்குற எனக்கு சந்தோஷம் தான். அது இல்லாம நீ மேல மேல வளர்ந்து போறது எனக்கு பெருமை தானே. நீ சந்தோஷமா கடை நடத்துற. கடையா என்ன கடை? உங்க மாமா புதுசா கடை இருக்க போறானடா. இவங்க